படம் சரியாக போகல. ஃபஸ்ட்டு ஷோ காலைல 5 மணி பார்த்தோம்னா ரிவ்யூஸ்லாம் ஒரு மாதிரி இருக்குது. நேராக ஆஃபீஸ் போயாச்சு. 9 மணிக்கெலாம் ஆஃபீஸில் இருக்கோம். பசங்க எல்லோரும் வெளில இருக்காங்க. நான் டோரை லாக் பண்ணிட்டு 5 நாள் தூங்கலை ப்ராப்பராக. லாஸ்ட் 5 days நான் கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு டோர் லாக் பண்ணிட்டு படுத்துட்டேன். ஆனால் தூக்கமே வரல. என்னடா என்ன ஏன் அப்படின்னு. ஏன்னா அது ஒரு 4.5 வருஷம் உழைப்பு இல்லையா, அது அவ்வளோ ஈஸியாக நம்ம அது கடந்து போயிட முடியாது. அப்படியே இருக்கும்போது ஒரு ஹாஃப் அன் ஹவர் கூட ஆகல, அந்த மார்னிங் ஷோ போய்கிட்டு இருக்கு. டோரை வந்து நாக் பண்ணுறாங்க. என்ன எதுக்கு எழுப்புறீங்க அப்படின்னா, அருணதி பிரதர் வந்திருக்காரு, அவங்கள மீட் பண்ண அப்படின்னாங்க. நான் டக்குன்னு போய் வாங்க ப்ரோ என்னாச்சு, வாஜி என்ன சாப்பிட்டியா, இல்லை ப்ரோ சாப்பிடல அப்படின்னா, அவங்க அசிஸ்டன்ட் டைனி போய் சாப்பாடு வாங்கிட்டு வாங்க அப்படின்ட்டு எல்லோரும் பசங்களாம் வெளில உட்காந்து டைனிங் டேபிளில். அதாவது படத்தோட ஃபஸ்ட் ஷோ ஓடிக்கிட்டு இருக்கு, ஸ்பெஷல் ஷோ மட்டும் முடிஞ்சிருக்கு. என்னாச்சு இதுக்கெல்லாம் டவுன் ஆகிட்டா எப்படி அப்படின்னாரு. இல்லை ப்ரோ ஒன்றுங்க, சரி வாங்க தூக்கி போடுங்க அடுத்த வேலையை பார்ப்போம் அப்படின்னாரு. அந்த இது இருக்கு இல்லையா, அது வந்து ஓடணுன்றது வந்து நம்ம அப்ரிங்கில் இருக்கலாம். ஆனால் கை கொடுக்கறதுக்கு யாரோ ஒருத்தர் எனக்கு அங்கே தேவைப்பட்டாங்க. அது வந்து விழுந்து ஒரு செகண்ட் கூட அதில் கை வந்துச்சு. அதை கிராஸ் பண்ணி நீங்கள் போய்கிட்டே இருக்கீங்க. இன்னும் நீங்கள் பல உயரங்கள் அடையணும் அப்படின்ற ஆசையோட எங்கள் வீட்டு பொண்ணு பிரியா பவானி சங்கர் அவர்களை அன்புடன் மேடை கலைக்கிறேன். பேரனாமல் ஆக்டிவிட்டின்னு பார்க்கும்போது நாங்கள்லாம் பார்த்து பயந்து அந்த படத்தை முழுசாக பார்க்கலாமா இல்லை கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாமான்னு எங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கக்கூடிய மெமரிஸ்னால் அது கண்டிப்பாக உணர்வெளிகளை மறக்கவே முடியாது. அதுபோல் நமக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்னா இணைந்த கைகள் இன்னைக்கு வரைக்கும் அன்பு நேரத்தென்றல் காற்று எங்களோட காதுகளில் வந்துட்டு இருக்கோம். ஆக்டர் ப்ரொடியூசர் நம்ம கூட இன்னைக்கு இருக்காங்க. அருண் பாண்டியன் சார் இந்த ஃபிலிமில் இருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் அருண் பாண்டியன் சார் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ். சார் வந்தாலே அந்த படம் மிரட்டலாக இருக்கும். அது அவர் எந்த படத்தை நடித்தாலும் அந்த கேரக்டர் வந்து நம்மளோட மனசில் நேடும். சார் பட்டா பரம்பரை அதுக்கு ஒரு உதாரணம். முத்துக்குமார் அவர்களை அன்புடன் மேடை கலைக்கிறேன். கெனடி கிளப், கோப்ரா இந்த மாதிரி பல படங்களில் நடிச்சிருக்காங்க. டிமாண்டி காலனி 2ல மிரட்டுறதுக்காக காத்துட்டு இருக்காங்க. மீனாட்சி கோவிந்தராஜன் அவர்களை அன்புடன் மேடை கலைக்கிறேன். ஆர்டி ராஜசேகர் சாரோட ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கோப்ரா மூலமா இன்ட்ரடியூஸ் ஆகி இன்னைக்கு டிமாண்ட்ரி காலனி 2ல மிரட்டலான ஒரு விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்திருக்கக்கூடிய சினிமாட்டோகிராஃபர் திரு ஹரிஷ் கண்ணன் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். படங்கள் பொறுத்த வரைக்கும் அதுவும் எஸ்பெஷலி ஹாரர் ஜானர் பொறுத்த வரைக்கும் எடிட்டிங் அவ்வளோ முக்கியம். சொல்லுவாங்களே நெக் டு நெக் மொமெண்ட் மாதிரி நம்ம எல்லாரையும் படம்னு பயன்படுத்துகிற அளவுக்கு படத்தை ரொம்ப சுவாரஸ்யமாக கொடுத்திருக்கக்கூடிய எடிட்டர் திரு குமரேஷ் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அதாவது சினிமா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆக்டருக்குமே அவங்களோட ஃபிலிம் ஒவ்வொரு வாட்டி தேட்டரில் வரும்போது இல்லை ஓடிடியில் வரும்போது மக்களை மொத்தத்தில் ரீச் பண்ணும்போதே சந்தோஷமா இருக்கும். அந்த மாதிரி தொடர்ந்து ரீச் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் அண்ட் ப்ரெசன்ஸ் வந்து அந்த ஹார்ட் ஒர்க் இருக்கவங்களுக்கு தான் கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு எல்லாரும் அட்லீஸ்ட் 1 ஃபிலிம் தேட்டரில் வரணும் இல்லை 1 ஃபிலிம் மக்கள் போய் சேரணும் அப்படின்னு இருக்கிற டைம்ல கொத்தாக தான் படம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லணும்னா அது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதாவது ஒரு வருஷத்துல ஒரு 5 படம் குறைஞ்சது 4, ஆனால் 100க்கு கம்மி கிடையவே கிடையாது அப்படிங்கிறது எல்லா வருஷத்துலையும் அவதான ரிலீஸ். மான்ஸ்டர், ஏமன பெண்ணு, எவ்வளோ பியூட்டிஃபுல் ஃபேமிலி ஃபிலிம்ஸ் எடுத்துக்கிட்டாலும் இருப்பாங்க. ஹிட்ல கண்டிப்பாக அவங்களோட பேர் இருக்கும். இப்போ தூத்தா சொல்லவே வேணாம். நான் ஏற்கனவே 25+ கவுண்ட்லெஸ் நீங்கள் கவுண்டே பண்ண வேணாம், அது பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கட்டும். பிரியா பவானி சங்கர் இப்போ. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாபி சொன்ன மாதிரி டீம் சார்பாக நானும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் உங்கள் எல்லாரையும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சதுக்கு. பட் தேங்க்யூ மீன்ஸ் அ லாட் ஃபார் அஸ். பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடகங்கள் உங்களுடைய சப்போர்ட் இஸ் ரியலி இம்பார்ட்டண்ட். அண்ட் எங்களுக்காக வந்து வெயிட் பண்ணி இந்த ஈவெண்ட்டை இன்னும் அழகாக்கி கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் டிமாண்டி காலனி 2 லாஸ்ட் இயர் இந்த டைம் ஷூட் பண்ண ஆரம்பித்தோன்னு நினைக்கிறேன். டைம் ஜஸ்ட் லைஸ். எனக்கு நடுவில் டக்குன்னு 1 year போயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. போன டிசம்பர் டைப்ஸில் ஹொசூரில் பயங்கர குளிரில் ஆல்மோஸ்ட் எவ்ரி நைட் வி ஷாட். ஃபிசிக்கலி வெரி எக்ஸாஸ்டிங்கான ஒரு ப்ராசஸ், ஆனால் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாட்டிஸ்ஃபேக்டரியாக எல்லோரும் ஒர்க் பண்ண ஒரு ஷூட்டிங். அஜய், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ சச் அ வண்டர்ஃபுல் கேரக்டர். ஐம் வெரி தேங்க்ஃபுல் ஃபார் தட். அண்ட் அருள்நிதி கூட களத்தில் சந்திப்போம்க்கு அப்புறம் அடுத்த படம் 2 எக்ஸ்ட்ரீமில் இருந்த ஒரு படம். பட் ஹீ ஆல்வேஸ் ரிமைண்ட் அஸ் த சேம் வார்ம் பர்சன் ஹி வாஸ் டு மீ.
He's not here, but yeah, we miss him here today. And yes, Bobby, all the best. I hope Tamil cinema embraces you more and many more laurels for you. Manoj sir, thank you. You're always kind to me. Thank you so much. Arun Pandian sir, you were like a sunshine. And the full night shoot, you were like a sunshine to me. நாங்கள் ரெண்டு பேரும் நிறைய ஃபேமிலி ஸ்டோரிஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணிக்குவோம். அவரோட மாப்பிள்ளை என்னோட ஃப்ரெண்டு, அதனால் நான் அவரை பற்றி பேச, அவர் மாப்பிள்ளையை பற்றி பேச. ஸோ வி ஹேட் லாட் ஆஃப் கான்வர்சேஷன் அண்ட் இட் வாஸ் வெரி நைஸ் ஒர்க்கிங் வித் யூ சார். அண்ட் மீனாட்சி, முத்துக்குமார் சார், இட் வாஸ் வெரி நிறைய நம்ம இந்த படத்துக்கு ஷூட் பண்ணல, பட் மை செல்ஃப் அண்ட் முத்துக்குமார் சார் வி கிரியேட்டட் அ பியூட்டிஃபுல் பாண்ட். அடுத்த ஷூட்டிங்க்கு போகும்போதும் இட் வாஸ் வெரி எவிடென்ட், நாங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப சந்தோஷம் சார் உங்கள் கூட ஒர்க் பண்ணது. மீனாட்சி, யூ லுக் லவ்லி டுடே, ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் யா, எனக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பார்த்தப்ப டக்குனு அடையாளம் தெரியல. அதுக்கப்புறம் நம்ம படத்தில் இப்படி இருந்த பொண்ணு மேக்கப்லாம் போட்டால் இவ்வளோ அழகாக இருக்காங்க அப்படிங்கிற, பட் ஈவன் வித்வுட் மேக்கப் யூ லுக் கிரேட் டுடே, யூ லுக் வண்டர்ஃபுல். அண்ட் சாம், ஒரு ஆடியோ லான்ச் போதும் நீங்கள் ஒரு கெட்டப்பில் இருப்பீங்க. இன்னைக்கு ஒரு புது கெட்டப்பில் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச், யூ ஆல்வேஸ் கிவ் பியூட்டிஃபுல் மியூசிக் ஃபார் மை ஃபிலிம்ஸ். தேங்க்யூ சாம். And producers, everybody, thank you so much. HK, it was such a difficult shoot. ரொம்ப கஷ்டமாக, physically exhausting-ஆன ஒரு ஷூட் முன்னாடியே சொன்ன மாதிரி, but he kept his spirit high. இன்னும் 20 நாளில் முடிக்கிறோம் நம்ம இந்த படத்தை, இன்னும் 12 நாளில் முடிக்கிறோன்னு கவுண்ட் டவுன்லேயே நானும் ஹெச்கேயும் அப்பப்போ பேசிக்குவோம். தேங்க்யூ ஹெச்கே ஃபார் மேக்கிங் த ஷூட் ஈஸி ஃபார் அஸ். அண்ட் சார், ராஜ்குமார் சார், விஜய் சார், எல்லாருக்குமே பாபி, ஆல் த பெஸ்ட். ஐ செட் தட், ஆல் தி பெஸ்ட். அண்ட் உங்களோட டெபியூ ப்ராஜெக்ட் அஸ் எடிட்டர் டிமாண்டி உங்களுக்கு எப்படி ஒரு உங்கள் டீமா? And I want to say, director of the team, even cinematographer's team and the director's team, the assistant directors, co-director, everybody was great. Velu, Sharath, Naveen, all the best. You guys are going to be wonderful directors in future. Looking forward. All the very best to you all. யார் பேரை மிஸ் பண்ணேன்னு எனக்கு தெரியல, but we had a set of wonderful assistant directors. It was wonderful knowing you guys. Everybody was great, and in the filmmaking process, a beautiful experience I மாத்தி கொடுத்தது இவங்க எல்லாரும் தான். I'm very, very, very thankful for meeting such beautiful people in my life. And again, thank you all once again for this Saturday evening. Good night. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அவங்க பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. மீனாட்சி கோவிந்தராஜன் அவர்களை இப்பொழுது பேச வைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம், ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். அஜய் சார், ஐ ஹவ் நெவர் காட்டன் ப்ராப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி டு தேங்க் யூ ஸோ ஃப்ரம் கோப்ரா. ஸோ தேங்க் யூ ஸோ மச் சார். அண்ட் more than this film, in this industry you have guided me from day one. So thank you so much for that, sir. And Priya, Muthukumar sir, and it was such a pleasure எல்லார் கூடயும் ஒர்க் பண்ணது. அண்ட் டிமாண்டி 1, ஐ திங்க் நான் ஒரு 15 வயசு இருக்கும் டிமாண்டி 1 ரிலீஸ் ஆகும்போது. நான் அம்மாவோட அந்த படம் உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன். ஸோ ஆஃப்டர் லைக் கட் டு லைக் நவ் 2023 ஐம் ஆக்டிங் அண்ட் ஐம் so happy. Yeah, so happy about that. And Demonti 1 vandapo, like it was all around, like it had so much of buzz. So adhe madri Demonti 2 kum unga love and support kudupinga na nambren. Do watch it in theaters. Thank you. பேஸ்மெண்ட்டாக போட்ட கேரக்டர் கண்டிப்பாக இணைந்த கைகள். அண்ட் ஃப்ரெண்ட் ஃபார் லைஃப் மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட் ஆஃப் சினிமான்னு சொல்லலாம். அதாவது எல்லா கிராஃப்ட்ஸ்லையும் கைத்தேர்ந்த ஒரு ஆக்டர்னு சொல்கிறதா, டெக்னீஷியனை சொல்கிறதா, இதெல்லாம் தாண்டி ஒரு வெட்டரியன் சீரியஸ் பர்சன் இன் சினிமா அப்படின்னு சொல்கிறதா ரைட் வேர்ட் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஆக்டர், ஃபிலிம் ப்ரொடியூசர் அருண் பாண்டியன் சார் அவர்களை இப்போ நம்ம பேச வைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். சனிக்கிழமை ரொம்ப லேட்டாக உங்களை அனுப்பக்கூடாது. பல பிரச்சனை இருக்கும், பல சந்தோஷம் இருக்கும். அதுக்கு நானும் எங்கள் கூட சேர்ந்தவர்களும் இடையாக இருக்க மாட்டோம். இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ண என்னுடைய சொந்தக்காரங்க தான். இதை அடுத்த கட்ட எடுத்துகிட்டு போகிற பாப் அண்ட் டாக்டர் மனோஜ், முதல்ல இவங்களுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு படம் தயாரிக்கிறது
ஒரு சிக்கல் அதில் இருக்கும். அதை எடுத்துகிட்டு போகிற ப்ரொடியூசருக்கு தான் முதல்ல ஒரு நன்றியை சொல்லியே தரணும். மற்றும் அஜய் இந்த கதை சொல்லும்போது நிறைய படம் எனக்கு வரும், அது நம்ம நிறைய ரிவ்யூஸும் பண்ணுறோம். இந்த கதையில் ஒரு நல்ல எமோஷ்னல் கேரக்டர். நான் ரொம்ப சந்தேகமாக தான் சொன்னேன், உனக்கு சீரியஸாக நான் ஓகேன்னா உண்மையிலே சார் ஓகே. மிக பிரமாணமான கதை. வெறும் பேய் இருந்துச்சுன்னா 2 விஷயத்துக்காக ஓடும். அதில் கொஞ்சம் காமெடி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஓடும். அதில் கொஞ்சம் எமோஷன் இருந்துச்சுன்னா நிச்சயமாக ஓடும். இந்த படத்தில் ஒரு மிரட்டல் இல்லாமல் நல்ல எமோஷன் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அதோட அருண்நிதி கூட நடிக்கும்போது கூட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. முக்கியமாக என்னுடைய டாடி பவானி பிரியா சங்கர் அவங்க கூட நடிக்கும்போது உண்மையிலே ஐ ஃபெல்ட் ஒரு ஹோம்லி அட்மாஸ்பியர் இருந்துச்சு. அண்ட் எல்லாத்துக்கும் இங்கே வந்ததுக்கு நன்றி சொல்லி இந்த படத்தை நல்லபடியாக நீங்கள் எடுத்துகிட்டு போவீங்க. ஏன்னா சாம் பற்றி சொல்லி ஒன்றும் சாம் நான் பார்த்தது கிடையாது. இப்போ 2 நாளைக்கு முன்னால் தான் நான் சாமை பார்த்தேன். பட் ரீரெக்கார்டிங் மியூசிக் அதை பற்றி ரொம்ப கவனமாக கவனிச்சுட்டு வந்தேன். நடுவில் ஒரு வாட்டி ஃபோன் கூட அடித்தேன், எடுக்கலை. இப்போ எடுத்துருவான். நான் அன்றைக்கி திட்டினேன், நான் ஃபோன் எடுத்துருப்பான்னு. ஸோ his contribution to the film will be amazing. வந்தது இருந்தால் எல்லாருக்கும் மீண்டும் நன்றி, வணக்கம். சாரி. தேங்க்யூ ஸோ மச் சார். சில நடிகர்கள் தான், அதாவது நிறைய வில்லன்கள் இருப்பாங்க, லாங்குவேஜ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு சினிமாவில் காட்டின ஒரு யதார்த்த வில்லன், அதே சமயத்தில் ஒரு மிரட்டலான வில்லன். அப்படி நம்ம மனசுல பதிஞ்சு போனாலும் அந்த மீன் டெம்ப்ளேட்ஸ்ல எல்லா நேரமும் வைரலா இருக்கும். இப்ப வரைக்கும் எல்லா டெம்ப்ளேட்லயும் அவர் நிறைஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். பேப்பர், சாப்பிட்ட பரம்பரை, மகான் போன்ற திரைப்படங்கள்ல மிக சிறப்பான ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சு கலக்கி இருக்கக்கூடிய முத்துக்குமார் அவர்களை பேச அழைக்கிறேன். பத்திரிகை மற்றும் ஊடக சகோதரர்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை நேரத்தில் மரியாதைக்குரிய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நானும் அமைந்திருக்கும் டிமாண்டி குழு படக்குழு அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். நான் ஒரு விஷயத்தை தான் தெளிவாக சொல்ல முடியும். எனக்கு என்னென்னா, பொதுவாக வந்து ஒரு டைரக்டர் வந்து ஸ்கிரிப்ட் கொடுக்கும்போது அந்த ஸ்கிரிப்ட் என்ன சொல்லுது, அந்த கண்டென்ட் என்ன, அதுக்கு அந்த கேரக்டர் என்ன பிஹேவ் பண்ணுவான் அப்படின்னு நான் இருப்பேன். இதில் நான் பண்ணும்போது இதில் தவாலன்னு ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன். அருணாநிதி சார் கூட காவலர் கேரக்டர். அது ஃபஸ்ட்டு நான் பண்ணும்போது எனக்கு ஒரு பாடி லாங்குவேஜ் எனக்கு ஒன்று தோணும் இல்லையா, அது அப்படியே நான் ப்ரெசென்ட் பண்ணிட்டேன். உடனே வந்து அஜய் வந்து இப்படி பண்ணணும் அவர் ஒன்று பண்ணி காமிச்சார். ஸோ என்னென்னா, நான் ப்ளே பண்ணியிருக்கிறது அத்தனையுமே வந்து அஜய் என்ன சொல்லியிருக்காரு அது அப்படியே தான் பண்ணியிருக்கேன். ஏன்னா அஜய் கூட மிகப்பெரிய ஒரு நடிகன் இருக்கான். ஏன்னா அஜய் வந்து நடிக்கணும். ஏன்னா பயங்கரமான ஒரு ஆக்டர் அஜய். ஏன்னா என்ன மட்டும் இல்லை, இந்த டீமில் அத்தனை பேருக்குமே நடிப்பு சொல்லி கொடுத்துருக்காரு. ஏன்னா என்னென்ன எமோஷன்ஸு, சின்ன சின்ன டைலாகு எல்லாம் ஒரு அந்த மீட்பு லெவலில் அவர் ஒரு ரைட்டராக வந்து அவர் என்ன எழுதியிருக்கிறாரு அதை வந்து அதை ஆடியன்ஸ் போய் ரீச் ஆகணுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்தார். அதை வந்து அவரை சிந்தனையிலே அவர் போக்கில் நாங்கள் எல்லாருமே அடாப்ட் ஆகிட்டோம். ஸோ நிஜமாக இந்த படம் வந்து எல்லாரும் பார்வையாளர்கள் என்டர்டெயின் பண்ணோம். அருண்பாண்டியன் சார் சொன்ன மாதிரி இது வந்து ஹாரர் மட்டும் இருக்காது, இது சென்டிமெண்ட்டும் இருக்கும், அது மாதிரி காமெடியும் இருக்கும் இதில். ஸோ அந்த மாதிரி ஒரு எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான படமாக இருக்கும். அப்புறம் பாலச்சந்திரன் சார் முதல் படம், மகேஷ் சார் சொல்லும்போது முதல் படம் சார், நீங்கள் சினிமாவை நேசித்து உள்ளே வந்திருக்கீங்க. நிஜமாக சினிமா தூங்குறது விளக்கமெல்லாம் சொல்கிறது ஆத்மாவாக சொல்கிறோம். சினிமா உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். நீங்கள் இந்த ஒரு படம் பண்ணி முதல்ல வந்தது நாங்கள் ரொம்ப பெருசாக பண்ணுறோம். ஏன்னா டிமாண்டி குழு சார்பாக எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கோம்.
அப்புறம் என்ன தெரியல, நடிக்கும்போது ஈஸியாக இருக்குது. இந்த மேடையில் பேசும்போது மட்டும் சின்ன பதட்டம் இருக்குது, என்னன்னே தெரியல. கொஞ்சம் தான் அதை போயிடுன்னு நினைக்கிறேன். ஹரிஸை பற்றி சொல்லும்போது பயங்கரமாக இருக்காங்க ஒர்க்கு. பிரியா பற்றி சொன்னோம். பிரியாவை கூட நாங்கள் 600 படம் பண்ணியிருக்கோம். பயங்கரமான இந்த லுக்கே பயங்கரமாக இருக்கும். மெயினாக வந்து அப்புறம் யாரும் நடுவில் சாம்சியஸ் சார் அவருக்கு பிடிச்சிட்டார் மியூசிக்கு, மீனாட்சி. அப்புறம் சார் வாழ்த்துக்கள் சார் உங்களுக்கு முதல் இப்போ இது. மெயினாக வந்து அருள்நிதி சார் பயங்கரமான ஒரு ஆக்டரு. நான் அருள்நிதி சார் கூட நான் நடிக்கும்போது டிமாண்டிகால் 1 பார்த்தேன். அதை பார்த்துட்டு என்ன மனுஷன் இந்த மாதிரி பண்ணியிருக்காரு, பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அது டைரக்ட் பண்ணி யாருன்னா அஜய் ஞானமுத்து. நல்ல ப்ராஜெக்ட் இதெல்லாம் நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிறப்போ எனக்கு கரெக்டாக அமைஞ்சிச்சு. எனக்கு வந்து அஜய் சார் கொடுத்தாரு. அதே மாதிரி அருள்நிதி சாருடைய இது வந்து நிஜமாக படம் இந்த படம் வந்து அடுத்த கட்டத்துக்கு அவருக்கு கொண்டு போகிறோம். அவர் வைரல் ஃபீவர்னு சொன்னதுனால ரொம்ப வருத்தமாக இருக்குது எங்களுக்கு. ஸோ சீக்கிரம் ரெக்கவர் ஆகிடுவாங்க சார், மிஸ் பண்ணுறோம். ஸோ அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். எல்லாருமே பேசும்போது மீனாட்சி அவங்களோட கேரக்டரில் ஏதோ ஒரு சஸ்பென்ஸ் இருக்குங்கிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு இருக்கு. தெரியல, பட் படத்தில் நான் சொல்லும்போது ஏதோ ஒன்று அப்படியே ஃபில்டர் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ரொம்ப அழகாக நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் நாங்கள் எல்லாரும் எதிர்பார்த்து காத்துட்ருக்கோம். ஆல்ரெடி கோப்ரால அண்ட் அடுத்ததாக நம்ம எல்லாரும் காத்துட்டு இருக்கக்கூடிய பேய்க்கு பயப்படுற நீங்கள் எங்களெல்லாம் இப்படி பயப்பட வைக்கிறீங்களே அப்படின்னு நிச்சயமா அவங்கள பார்த்து தான் சொல்லணும். சார் சத்தியமா நீங்க பேய் பயப்படுவீங்களா? எங்களை பார்த்தா அப்படி தெரியல சார். எங்களை எல்லாரும் மிரட்ட வச்சுட்டு இருக்கக்கூடிய டிரெக்டர் அஜய் ஞானமுத்து அவர்களை பேச வைக்கிறேன். வந்ததுக்கு எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப தேங்க்யூ வந்ததுக்கு. நிறைய டைம் எடுத்தாச்சு, நான் டக்குன்னு முடிச்சிடுறேன், கிளம்பிடலாம் அப்படின்னு ஒரு டிரெக்டராகவே ஒரு படத்தை பார்க்குறாரு. அதனால தான் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் அவரோடது வந்து எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணிருக்கோன்றதுக்கு ரீசன் வந்து அவர் ஒரு டிரெக்டராகவே ஒரு படத்தை பார்க்குறாரு. ஸோ சூப்பர் பிரதர், வெரி வெரி ஹாப்பி டு அசோசியேட் வித் யூ. ஃபைனல் ரீல்ஸ் போயிட்டுருக்கு. பயங்கர எனக்கே ஓகே ஒரு பல தடவை பார்த்துருவோம் படத்தை, பார்த்து எடுத்து நமக்கு தேஞ்சு போய் நமக்கு ஒரு பாயிண்ட் பண்ணி நமக்கு ஜட்ஜ்மெண்ட் போயிடும் படத்துக்கு மேலே. பட் இவர் பண்ணி ஒன்று காட்டும் போது திரும்பி ஒரு சின்ன ஒரு எக்ஸைட்மெண்ட் அப்படியே வருது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். முத்துக்குமார் சார், எனக்கு அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஒரு கூத்துப்பற்றி ப்ராடக்ட் அவர். ஒரு 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 ரோல் எடுத்துக்கிட்டால் அந்த ரோலுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத ரொம்ப உள்வாங்கி நான் இப்படி பண்ணிட்டுமா அப்படி பண்ணிட்டுமான்னு ரொம்ப இன்வால்வ் ஆகி பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட். நான் நிறைய படம் அவங்க கூட ஒர்க் பண்ணணும் சார். ரொம்ப நிறைய படம் அவங்க கூட ஒர்க் பண்ணணும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆர்டிஸ்டாக இப்போ ஆயிருக்காரு. மீனாட்சி கோவிலாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். வெரி எப்படி சொல்கிறது, இந்த படம் திரும்பி அவங்களுக்கு பண்ணணுன்றதுக்கான அவங்கள வந்து கூப்பிடணுன்றதுக்காக ஒரே ரீசன் அந்த பொண்ணோட ஒரு டெடிக்கேஷன்ன்றது மட்டும்தான் சொல்லணும். ஏன்னா ஒரு அளவுக்கு மீறின ஒரு டெடிக்கேஷன், எதை பற்றியுமே கவலைப்படாமல் நம்ம ஒர்க் பண்ண சொல்கிறாங்களா ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு டெடிக்கேஷன். ஸோ விஷ் யூ கோ ஈவன் மோர் ஹையர் கிரேட்டர் ஹைட்ஸ். அருண் பாண்டியன் சாரில் வந்து ஒரு முக்கியமான ரோலுக்கு கேட்கணும் அப்படிங்கும்போது நமக்கு ஃபஸ்ட்டு எங்கள் ப்ரொடியூசர்ஸோட ரிலேட்டிவ் தான். சார் நீங்கள் எல்லாம் கேட்டு பாருங்கள், ஒரு ரோலுக்கு நான் பேசணும் அவர்கிட்ட. நான் அவர் இப்போ பண்ணுறதில்ல, ரொம்ப சூஸிங்காக அவர் அப்படின்னாங்க. சரி நம்ம மீட் பண்ணணும் கேளுங்களேன் அப்படின்னா போய் மீட் பண்ணி கதை சொல்ல ஆரம்பித்தேன். அவர் கேரக்டராக தான் யூஸ்வலாக ஆர்டிஸ்ட் கேட்பாங்க. அவர் அதை விட்டுட்டு ப்ரொடியூசர் மாதிரி கதை கேட்க ஆரம்பிச்சார். எனக்கு அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இவங்க கசின்ஸுக்காக உட்காந்து கதை கேட்டுக்கிட்டு இருக்காரு நம்மக்கிட்ட, இவன் ஒழுங்காக கதை பண்ணியிருக்கானா இல்லையான்னு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுத்தார். பட் ஆனால் ரொம்ப ஒரு க்ளோஸான ஒரு பாண்ட் ஒன்று கிரியேட் ஆகிருக்கு எனக்கும் அவருக்கும். ஸ்பாட்டில் ஒரு சீன்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது தூரத்தில் இருப்பார், அவர் இல்லாத ஷார்ட்டை தான் இங்கே எடுத்துக்கிட்டு இருப்போம். டக்குன்னு ஓடி வந்து டேய் அந்த க்ளோஸ்அப் எடுத்துட்டியாடா அப்படின்னு. சார் அடுத்து தான் சார் எடுக்க போகிறேன். ஓகே அதை மறந்துடாது, நீ சொல்லும் போது நல்லா இருந்துச்சு அப்படின்ட்டு போயிடுவார். திரும்பி எங்கேருந்து ஓடி வருவார், அந்த ஒரு ஷார்ட் சொன்னீங்க அதை எடுத்தியா இல்லையா அப்படின்னு வருவார். ஸோ அப்பப்போ வந்து செக் பண்ணி பண்ணுறனா இல்லையா. இப்போ சிஜி வேலை போய்கிட்டு இருக்கு, அதே கம்பெனியில் அவரோட படத்தை வேலை கொடுத்துருக்காரு, வேற ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று. என் ப்ராஜெக்ட் கூட நீங்கள் நிறுத்திடுங்கப்பா, டிமாண்டி ஒழுங்காக பண்ணி கொடுங்க, காமிங்க அவனுக்கு பண்ண ஷார்ட்லாம் காமிங்கன்னு சிஜி செக் பண்ணுறாருன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு பயங்கர இன்வால்வ்டாக அது. அப்புறம் பிரியா, இது வந்து ஒரு வெரி 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 ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரோல். அருணதி ப்ரோக்கும் சரி அவங்களுக்கும் சரி ரொம்ப ஈக்குவலான ரோல்.
இது கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் ஸ்டோரியை அவங்க ஷோல்டர் பண்ணி கொண்டு போகிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது 2 பேருமே. ஸோ அவங்கள்ட்ட ஃபஸ்ட்டு சொல்லும்போது பயங்கர எக்ஸைட்டடாக ஒரு மாதிரி பயங்கர இன்ட்ரெஸ்ட் எடுத்து வந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு நிறைய டைமென்ஷன்ஸ் இருக்க ரோல், ஸ்டைலாகவும் பர்ஃபார்ம் பண்ணணும், அட் த சேம் டைம் ஒரு மாதிரி ஒரு இமோஷனை கேரி பண்ணணும். ஐ திங்க் ஷீ இஸ் டன் இட் ஆல் வெரி ப்ரில்லியன்ட்லி. அண்ட் அவங்களோட இன்னொரு லெவல் ஆஃப் ஆக்டிங் டைமென்ஷன் இதுலேருந்து வெளில வரணும்னு நினைக்கிறேன். நிறையா பேர் அவங்கள வந்து ஒரு சூப்பரான பெர்ஃபார்மர்னு அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு படமாக இது இருக்குன்ற ஹோப்ஸ் எனக்கு இருக்குது. போட்டு உருட்டி எடுத்து மண்ணில் புரட்டி எல்லாம் பண்ணியாச்சு, எதுக்கும் அசர்ற மாதிரி இல்லை. அடுத்த நாள் காலைல ஷார்ப்பாக 7 மணிக்கு அப்படியே வந்து நிற்பாங்க. பாவமாக இருக்கும் பார்க்க. ஒரு 2-3 நாள்லாம் கேப் கிடைச்சா போயிட்டு வராங்க, நல்லா பளிச்சுன்னு ஃப்ரெஷ்ஷாக வருவாங்க. நேராக போய் ஹார்னஸ் மாட்டிடுவாங்க, அப்படின்னு நேராக ரோப்பு கட்டி மேலே தூக்கிடுவோம். எதுக்குமே அசராமல் நீங்கள் என்னன்னாலும் பண்ணுங்கடா, நான் நடிக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கர எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். எங்கள் அப்பா ஒரு விஷயம் சொன்னோம், பயங்கர அப்ரிங்லேயே ஒரு பயங்கர ஸ்ட்ரிக்ட், கிட்டத்தட்ட ஒரு மிலிட்ரி வீடு மாதிரி இருக்கும். காலைல 5 மணிக்கு எந்திரிச்சு ஆகணும், இல்லைனா அடி விடும். இப்போ வரைக்கும் வந்து எனக்கு வேலையே இருந்தாலும் காலைல 4:30 மணி 5 மணிக்கெலாம் முடிப்பு வந்துடுது. அந்த மாதிரி ஸ்கூல்லாம் வந்து அட்டண்டன்ஸ்லாம் 100% இருந்தாலும், இல்லைனா அதுக்கு ஒரு அடி விடும். ஸோ எப்படின்னா, இந்த லெஃப்ட் ஹேண்டில் எனக்கு ஒரு 9 தடவை ஃப்ராக்சர் ஆகிருக்கு. ஃப்ராக்சர்னா அதுவும் அதில் ஒரு 6 தடவை பயங்கரமான எலும்பு உடஞ்ச அளவுக்கான ஃப்ராக்சர்ஸே இருக்குது. ஸ்கூலில் விளையாடும் போது அடிபட்டு கையை உடச்சிருவேன். நேராக வேனில் தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் போட்டுருவாங்க. ஸ்கூல் வேனில் வருவார், நேராக வந்து பிக்கப் பண்ணிட்டு போவார். ஃபுல்லாக கட்டியிருக்கும். அன்றைக்கி ஒரு நாள் நைட்டு விட்டுருவார். அடுத்த நாள் காலைல அடித்து எழுப்பி ஸ்கூலுக்கு போன அனுப்பிடுவார். இது வந்து ஒரு வாட்டி நடந்துருக்கு. இது ஏன் சொல்கிறேன்னா, அடிப்பட்டாலாம் படுத்து தூங்குறதுக்கெலாம் இடமே கிடையாது, ஓடிக்கிட்டே இருக்கணுன்றது அப்படிங்கிற கொண்டு வந்த ஒரு விஷயம். ஸோ பட் இது சினிமா இல்லையா, இங்கே தனியாலாம் எந்திரிச்சு ஓட முடியாது, கூட யாராவது வேணும். படம் சரியாக போகல. ஃபஸ்ட்டு ஷோ காலைல 5 மணி பார்த்தீங்கன்னா ரிவ்யூஸ்லாம் ஒரு மாதிரி இருக்குது. நேராக ஆஃபீஸ் போயாச்சு. 9 மணிக்கெலாம் ஆஃபீஸில் இருக்கோம். பசங்க எல்லோரும் வெளில இருக்காங்க. நான் டோரை லாக் பண்ணிட்டு 5 நாள் தூங்கலை ப்ராப்பராக. லாஸ்ட் 5 days நான் கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு டோர் லாக் பண்ணிட்டு போய் படுத்துட்டேன். ஆனால் தூக்கமே வரல. என்னடா என்ன ஏன் அப்படின்னு, ஏன்னா அது ஒரு 4.5 வருஷ உழைப்பு இல்லையா, அது அவ்வளோ ஈஸியாக நம்ம அது கடந்து போயிட முடியாது. அப்படியே இருக்கும்போது ஒரு half an hour கூட ஆகலை, அந்த மார்னிங் ஷோ போய்கிட்டு இருக்கு. டோரை வந்து நாக் பண்ணுறாங்க. என்ன எதுக்கு எழுப்புறீங்க அப்படின்னா, அருணதி பிரதர் வந்திருக்காரு, அவங்கள மீட் பண்ண அப்படின்னாங்க. நான் டக்குன்னு போய், வாங்க ப்ரோ என்னாச்சு, வாஜி என்ன சாப்பிட்டியா, இல்லை ப்ரோ சாப்பிடல அப்படின்னா, அவங்க அசிஸ்டன்ட் போய் சாப்பாடு வாங்கிட்டு வாங்க அப்படின்ட்டு எல்லோரும் பசங்களாம் வெளில உட்காந்துங்க டைனிங் டேபிளில். அதாவது படத்தோட ஃபஸ்ட் ஷோ ஓடிக்கிட்டு இருக்கு, ஸ்பெஷல் ஷோ மட்டும் முடிஞ்சிருக்கு. என்னாச்சு இதுக்கெல்லாம் டவுன் ஆகிட்டா எப்படி அப்படின்னாரு. இல்லை ப்ரோ ஒன்றுங்க, சரி வாங்க தூக்கி போடுங்க, அடுத்த வேலையை பார்ப்போம் அப்படின்னாரு. அந்த இது இருக்கு இல்லையா, அது வந்து ஓடணுன்றது வந்து நம்ம அப்ரிங்கில் இருக்கலாம். ஆனால் கை கொடுக்கறதுக்கு யாரோ ஒருத்தர் எனக்கு அங்கே தேவைப்பட்டாங்க. அது வந்து விழுந்து ஒரு செகண்ட் கூட ஆகல, கை வந்துச்சு. ஸோ அதுக்கு ரொம்ப 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 பெரிய தேங்க்ஸ். அவர் வந்து ஃப்ரம் டே 1 இன்னைக்கு வரைக்கும், இந்த ஈவெண்ட் இப்போ என்ன லெவலில் நடந்துக்கிட்டு இருக்குது, ஒழுங்காக நடந்துச்சா இல்லையான்றது இப்போ நான் வெளில போய் ஃபோன் பண்ணி அவருக்கு சொல்லணும். படம் போயிட்டு இருக்கும்போது ஃபினான்ஸ் கரெக்டாக இருக்கா, எந்த ப்ராப்ளமும் இல்லையா, ஷூட் நிற்காமல் போகுமா, ஏதாவது ஹெல்ப் வேணுமா, என்ன பண்ணணும், படம் பிஸ்னஸ் வரைக்கும் ஆச்சா, என்ன நடக்குது. ஸோ இது வந்து அவர் பண்ணிடணுன்ற அவசியம் இல்லை, அவர் பண்ணியிருக்காருன்னா ஸோ அது வந்து ஒரு பாண்ட்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரிலாம் பாண்ட் இருக்கிற வரைக்கும் நம்ம அவ்வளோ ஈஸியாகலாம் விழுந்துட முடியாதுன்ற ஒரு விஷயந்தான் இது. வந்து ஆக்சுவலாக நான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி எழுதி என்னோட கோ டைரக்டர் வெங்கின்னு ஒருத்தர் தான் டிரெக்ட் பண்ணுற பிளானில் இந்த ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ணோம். இது நான் என்னோட போன படம் ரிலீஸுக்கு ஒரு 7-8 மாதம் முன்னாடி. ஸோ அந்த டீமோட நான் உட்காந்து டிஸ்கஷன்ஸ்லாம் போயிட்டு இருந்தேன். போஸ்ட் ப்ரொடக்ஷன் டைமில் அந்த டீம் பயங்கர எக்ஸைட்டடாக எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு இந்த போன படத்தோட ரிசல்ட் சரியில்லை அப்படின்ன உடனே என்னடா அப்படின்னு இருக்கும்போது, அந்த வெங்கின்றவர் என்கிட்ட வந்து ஒரு நாட்டில் சொல்கிறாரு, நீங்கள் ஹாப்பியாக இருந்தால் தான் நாங்கள்லாம் வந்து ஹாப்பியாக இருக்க முடியும். இந்த படம் எனக்கு என்னை விட இப்போ உங்களுக்கு தேவை, இதுலேருந்து நான் விளைவிக்கிறேன், நீங்கள் பண்ணுங்க அப்படின்னாரு. ஸோ இந்த மனசு வந்து எத்தனை பேர் வரும்னு தெரியல. எனக்கு சுற்றி இப்போது நல்ல அசிஸ்டன்ஸ் அப்படின்றாங்க. இவங்க வந்து எனக்கு அசிஸ்டன்ஸ் கிடையாது, நான் முதல் படத்துலன்னு சொல்கிறேன். எனக்கு எல்லா படத்துக்கும் இது கடவுளோட பிளெஸிங்காக என்னன்னு தெரில. எனக்கு கூட பிறந்த தம்பி இருந்தால், இத்தனை தம்பிங்க இருந்தால் எனக்கு இப்படி பார்த்துருப்பாங்களான்னு தெரில. எனக்கு ஒருத்தரும் எனக்கு தம்பிங்க மாதிரி என் கூடவே நின்றுருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ். வெங்கி ப்ரோக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வந்திருக்காரான்னு கூட தெரில. ஸோ தேங்க்ஸ். அவர் கூடிய சீக்கிரம்
இதே எங்கள் பற்றைன்ற கம்பெனிலேயே கூடிய சீக்கிரம் அவர் டிரெக்டராக வருவார். அதுக்கான எல்லா எஃபர்ட்ஸும் நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்னொரு ஒரு ஃபங்க்ஷனில் அவரை டிரெக்டராக இன்ட்ரடியூஸ் பண்ணுற ஃபங்க்ஷனில் ரொம்ப பெருமையாக நான் அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன். அண்ட் அவங்க எல்லாருக்கும் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். மிரட்டலான காட்சிகளை நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய சினிமாட்டோகிராஃபர் திரு ஹரிஷ் கண்ணன் அவர்களை பேச அழைக்கிறேன். குட் ஈவினிங். எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ அஜய் சார் ஃபார் ஹேவிங் மீ அகைன். எனக்கு அவ்வளோலாம் பேச வராது. படம் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். வாட்ச் இன் தியேட்டர்ஸ். தேங்க்யூ ஸோ மச். எல்லா சினிமாட்டோகிராஃபர்ஸும் வந்து பேசாம நம்ம கிட்ட அந்த படம் பார்க்கும்போது பேசுவாங்க. அதே போல தான் ப்ரெஸ் மீட்ல அவங்க பேச மாட்டாங்க, உங்க படம் பேசும் அப்படிங்கிற பாலிசி அவரும் மெயின்டைன் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக இந்த படத்தோட எடிட்டர் திரு குமரேஷ், அவருக்கு வந்து இது டெப்யூ ஃபிலிம் அவ்வளோ அழகா இருந்த ட்ரெய்லர் பார்க்கறதுக்கு. ஸோ அவர் வந்து ஒரு வார்ம் வெல்கமோட அந்த தருணத்தை நாங்கள் பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். டிமான்டி காலனி 1 and 2 ரெண்டுமே எனக்கு ஸ்பெஷல். ஏன்னா டிமான்டி காலனி 1 தான் நான் ஃபஸ்ட்டு அசிஸ்டன்ட் எடிட்டராக ஒர்க் பண்ணேன். 2ல் வந்து எடிட்டராக இருக்கேன். அதுக்கு முக்கியமான காரணம் அஜய்ண்ணா. தேங்க்ஸ். எனக்கும் பேசுகிறதுக்கு அவ்வளோவா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், அதெல்லாம் கொஞ்சம் இதாக இருக்குது. படம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும், டிசப்பாயின்மெண்ட் பண்ணாதுன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ். வந்த எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். பேசும்போது எடிட் பண்ணி பேசிட்டீங்க சார், தேங்க்யூ. அடுத்ததாக அதாவது நான் ஏற்கனவே சொல்ற மாதிரி தியேட்டரில் இவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்ட் இவரோட மியூசிக் கேட்கறதுக்கு நமக்கு எல்லாருக்கும் அவ்வளோ பிரியம். இன்றைக்கும் ரேடியோ எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் அப்படி டியூன் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு சேனல்லையும் அவரோட பாட்டு ரொட்டேஷனில் வந்துகிட்டே இருக்கும். 50+ ஃபிலிம்ஸ் மோர் தென் தட் நான் கவுண்ட் பண்ணி பார்த்தேன், கவுண்ட் பண்ண முடியல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த மாதிரி 50 படங்களுக்கு மேலே இன்னும் பல ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய தமிழ், தெலுங்கு, அதுக்கப்புறம் மலையாளம், அண்ட் இப்போ சொல்லணும்னா ஒரு RDX, ஒரு எக்ஸ்ப்ளோஷன் இந்த மியூசிக் இண்டஸ்ட்ரி, சாம் சிஎஸ் அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த படம் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு நான் வந்து டைரக்டர்கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். எனக்கு அஜய் இப்போ வழக்கமாக ஒன்று சொல்லுவாங்க, ஆக்சுவலி ஒரு இரையை தவற விட்ட ஒரு மிருகத்துக்கு தான் தெரியும் அடுத்த இரையை வந்து எப்படி அதுக்கு எவ்வளோ கஷ்டப்படணுங்கிறதும் அதுக்கான வெறி. எப்பயுமே ஒரு படைப்பு தோற்றலாம். ஏன்னா படைப்புங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டைமிங்கில் இப்போ நான் ஒரு மியூசிக் பண்ணுறேன், ஒரு சாங் பண்ணுறேன்னா இன்னைக்கு எனக்கு தோணுது, அது எதுலேயே இருந்து நான் வந்து ஃபீல் பண்ணி இன்னைக்கு தோணுது, ஒரு அது தப்பாயிடலாம். ஆனால் ஒரு படைப்பாளி என்றைக்குமே ஒரு திறமை இருக்கிறவங்க அப்படின்னா அது என்றைக்குமே அவங்க படைப்பாளி தான். அந்த படைப்பு வேணா என்றைக்குமே இதாக இருந்திருக்கலாம். பட் இந்த படைப்பு என்னை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து ஒரு பேர் பெருசாக கொடுக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ டிமான்டி காலனி 1 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் நம்ம தேட்டரில் பார்க்கும்போது ஒரு சர்ப்ரைஸாக இருந்துச்சு எல்லாமே. ஸோ இந்த படத்துக்கு வந்து எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. ஆனால் அந்த எதிர்பார்ப்பு எல்லாமே இந்த படம் பூர்த்தி பண்ணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அவர் கூட ஒர்க் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸின்னு சொல்லலாம், இன்னொரு சைடில் கஷ்டம்னு சொல்லலாம். அந்த கஷ்டங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் வந்து மல்டிபிள் ப்ராஜெக்ட் பண்ணுறேன். எனக்கு எப்படின்னா ஒரு நாள் வந்து ஒரு ரெண்டு டைப் ஆஃப் எமோஷனை ஹேண்டில் பண்ணி ஒர்க் பண்ணணுங்கிறது தான் இருக்கும். என்கேஜிங்காக வச்சுக்கணும் என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு நாள் ஒன்று தான் பண்ணுறோம் அப்படின்னா ஏதோ நம்ம தப்பு பண்ணுறோமோங்கிற மாதிரி ஒரு ஃபீல், ஓட்டம் அப்படியே இருக்கணும். ஸோ இந்த படம் பண்ணும்போது மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த படம் மட்டும்தான் பண்ண வேண்டியதாக இருக்குது, வேறு படம் பண்ணுறதுக்கு தோண மாட்டேங்குது. அதுக்கு என்ன ரீசன்னா, எப்பயுமே நம்ம ஒரு ஹாரர் மூவி பார்த்துட்டு வெளியில் வரும்போது அந்த மூட்லேயே இருப்போம். நைட் செகண்ட் ஷோலாம் பார்த்துட்டு வரும்போது நான் சொல்கிறது இப்போ ஓகே, நான் சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் வரும்போது ரொம்ப பயமாக இருக்கும். நமக்கு அந்த மூட்லேயே இருப்போம். நம்ம அப்படி ஒரு ஹாரர் ஃபீல்லேயே இருப்போம். ஏதாவது நமக்கு பின்னால் நடந்து வராங்களான்லாம் பார்ப்போம். ஸோ இந்த படம் ஒர்க் பண்ணும்போது அது அப்படி தோணுது. இது நான் வந்து மிகைப்படுத்தியோ ஒரு மேடைக்காகவோ சொல்லலை. இந்த படம் பண்ணும்போது இவங்க சொன்ன மாதிரி ஒரு சும்மா ஜாலியாக சொல்லுவாங்கல்ல, ஏதோ ஒரு அமானுஷம் வந்துருச்சு, உண்மையாக வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அது எப்போ அது கூடிக்கிட்டு இருக்குன்னா, இப்போ ஃபர்ஸ்ட்ல க்ரீன் மேட்டாக இருக்கும் நிறையா. ஸோ அவர் சொல்லுவார் இந்த இடத்துல இது வருங்க, இப்படி வருங்க, இதுக்கு நீங்கள் பண்ணிடுங்கன்னு சொல்லுவாங்க. நாங்கள் மியூசிக் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அது அப்டேட்டடாக இன்னொரு ரீல் வரும், அதில் வந்து சிஜி இருக்கும். அப்படி வரும்போது நமக்கு வந்து பயங்கரமான எக்ஸைட்மெண்ட் வருது. அதாவது நம்ம நினைச்சதை விட அவர் சொன்னதை விட அதிகமாக அது ஸ்க்ரீனில் வருது. ஏன்னா இந்த படத்தில் வந்து விஎஃப்எக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று, அது ரொம்ப நல்லா வந்துட்டு இருக்கு. இப்போ பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த படத்துலேருந்து வெளியில் வேறு படங்கள் ஒர்க் பண்ண முடியலங்கிறது எனக்கு ஒரு வருத்தமான ஒரு இதுதான். பட் ஆனால் எண்ட் ஆஃப் த டே எண்டு ப்ராடக்ட் ரொம்ப நல்லா வந்துட்டு இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை. ஸோ அஜய் கன்ஃபார்மாக இதில் வந்து ஒரு 6 அடிப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு பெருசாக இருக்குது. இதோட ப்ரொடக்ஷன் ஆக்சுவலி சுப்பிரமணியன் சாராக இருக்கட்டும், இல்லை ராஜ்குமார் சாராக இருக்கட்டும், அவங்க இதுக்குள்ளே வந்து அவங்க பண்ண விதம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு கதையை வந்து சொல்லி அதுக்கான பொருட்செலவுகள் அதிகமாக இருக்கும். சிஜியை பொறுத்த வரைக்கும், சிஜி ஆனாலும் சரி, இதோட எல்லாமே ஓவராலாகவே
ஏன்னா இப்போ ஒரு நடிகருக்கான அவருக்கு என்ன பிஸ்னஸ் இருக்கு, அதுக்குள்ளே நம்ம இதை பண்ணணுங்கிற ஒரு சினிமா வட்டத்துக்குள்ளே இருந்து இல்லாமல் இந்த கதை என்ன டிமாண்ட் பண்ணுதுங்கிறதுக்கு தகுந்த மாதிரி செலவு செய்யுங்கிறது அது எல்லாருக்கும் வராது. முக்கியமாக இதில் பிடிஜே அவரோட வந்து பாபி எனக்கு பாபி அவர் வந்து இதுக்குள்ளே வந்தது ரொம்ப சந்தோஷம். என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் வேற ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்கிறாரு. இதுக்குள்ளே வரும்போது இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாரு. இப்போ ஆக்சுவலி என்னோட ஸ்டுடியோவுக்கு வந்தார் அவர். இதோட ப்ராசஸ் என்ன பண்ணுறீங்க, இது எப்படி பண்ணுறீங்கிற இதெல்லாம் அவருக்கு தேவையே இல்லை. அவர் பணம் கொடுத்துட்டு இது ஒரு பிஸ்னஸாக பார்த்துருந்தாருன்னா அப்படி பண்ணிருக்கலாம். பட் அவர் இது ஒரு பிஸ்னஸாக அப்படியெல்லாம் பார்க்கல. இது ஒரு கலையாக பார்க்குறாரு, அதை என்ஜாய் பண்ணுறாரு, அதை லவ் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் இவங்க வந்து உள்ளே வர்றதுங்கிறது ரொம்ப நல்ல ஒரு ஹெல்த்தியான விஷயம் எங்களை மாதிரியான ஒரு டெக்னீஷியன். ஏன்னா இப்போ நீங்கள் ஏன்னா வேணாமோ ஏதோ சொல்கிற ஒரு கான்ட்ராக்ட் ஒர்க் மாதிரிலாம் பண்ணாமல் இது ஒரு கலை, இது செலவு பண்ணலாம், இது பண்ணால் இப்படி வரும் அப்படிங்கிற ஒரு ஃபுல் நாலேஜோட வர்றது, அப்படியே தெரியறனால அதை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுங்கிறதுல வந்து அவர் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது அது அந்த மனசு. ஸோ அவருக்கு ஹெல்ப்பாக இருக்கிற மனோஜ் சார், ஆக்சுவலி எனக்கு அவர் நிறைய தடவை நான் மீட் பண்ணியிருக்கேன். பட் இப்போ ரீசெண்டாக தான் நாங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணுறோம். ஸோ ரொம்ப சந்தோஷம். வை ஃபிலிம் மேக்கிங் அப்படிங்கிற அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றதை தாண்டி இவ்வளோ பெரிய ஒரு நிறுவனம் சொல்ற மாதிரி ஒரு குளோபலி ஒரு மல்டி மில்லியன் டாலர் கம்பெனி, அவ்வளோ பெரிய பிஸ்னஸ் நீங்கள் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனால் அதையெல்லாம் தாண்டி அந்த ஃபிலிம் மேக்கிங் மேலே இருக்கக்கூடிய அந்த பேஷனா, ஆசையா, இல்லை ஒரு பிஸ்னஸ், அப்படி பல கேள்விகள் எனக்குள்ள இருக்கு. அந்த கேள்விகளுக்கு எல்லாம் பதில் தர டிமாண்டி காலனி 2 உடைய ப்ரொடியூசர் திரு பாபி பாலச்சந்திரன் அவர்களை பேச அழைக்கிறேன். Thank you, Toshila. So first of all, first இது வந்து apology தான். Like I mean, சென்னை டிராஃபிக்கை கொஞ்சம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு, like we had so many meetings on the other side of the city. Saturday evening இந்த அளவு கிரேசியாக இருக்கும்னு நினைக்கல. ஸோ நீங்கள் எல்லாம் எவ்வளோ பிஸின்னு எனக்கு தெரியும். ஸோ ப்ளீஸ் டேக் மை சின்சியர் அப்பாலஜிஸ், ஸோ ஃபார் பீயிங் அ லிட்டில் லேட். ஸோ நிறைய பேருக்கு எல்லாம் கேள்வி இருக்கும், எதுக்கு பிடிஜி யூனிவர்சல், ஒய் டிமாண்டி காலனி 2 அப்படின்னு. ஸோ டோஷிலா சொன்ன மாதிரி லைக் ஸோ என் பேக்ரவுண்ட் என்னென்னா பில்டிங் வெரி லார்ஜ் பிஸ்னஸஸ் லைக் எக்ஸ்ட்ரா இஸ் லைக் ஒன் ஆஃப் த multi-billion dollar global software company. அது வந்து அது பார்த்தீங்கன்னா எப்படி இவ்வளோ பெருசாக க்ரோ ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் ரியலி டு சால்வ் ப்ராப்ளம்ஸ் லைக் மக்களுக்கு என்ன நீட், அதாவது நம்ம கிளையண்ட்ஸ்க்கு என்ன நீடோ அதை சால்வ் பண்ணுறது தான். அதை வந்து எப்படி ஹவு டு யூ சால்வ் இட் இன் அ குளோபல் ஸ்கேல், அட் அ ஸ்கேல்டு லெவல், அதுதான் மெயின் ஃபோக்கஸ். அதுக்கு பார்த்தீங்கன்னா மெயின் இன்க்ரீடியன்ஸ் வந்து people, process and technology. So how do you bring that out அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ மூவி சைடில் வந்து லைக் எங்கள் விஷன் வந்து டு பில்ட் அ வெரி வெரி லார்ஜ் கம்பெனி, லைக் த பிக் 5 ஸ்டுடியோஸ் லைக் ஹாலிவுட்டில் இருக்கிற மாதிரி அந்த அளவுக்கு பெரிய லெவலில் லைக் ஃப்ரம் அ ப்ரொடக்ஷன் ஸ்டாண்ட் பாயிண்ட், லைக் ஃப்ரம் மீடியா அண்ட் என்டர்டெயின்மெண்ட் ஸ்டாண்ட் பாயிண்ட் பில்ட் பண்ணுறதுக்காக பெரிய விஷனோட வந்திருக்கோம். ஸோ அதுக்கு வந்து அது சும்மா வந்து லைக் சும்மா ஒரு படம் பண்ணுறோம், 10 படம் பண்ணுறோம், 5 படம் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல வந்து வர முடியாது. ஸோ அதுக்கு வந்து பெரிய ஒரு we had to come up with a very multi-year R&D decision making to kind of like figure out எப்படி பண்ண போகிறோம், அதுக்கு என்ன ப்ராசஸ், எப்படி என்ன how do we drive through that. அந்த பர்டிகுலர் ஜேர்னியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு திங் வந்து டொஷிலா சொன்ன மாதிரி டு அண்டர்ஸ்டாண்ட் இந்த ஆடியன்ஸுடைய நீட் என்ன, இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆடியன்ஸுடைய நீட் என்ன அப்படிங்கிறதுக்கு வந்து we did a lot of research. ஸோ அதில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ஜான்ராஸில் பீப்புளுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறது வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட். ஸோ when it comes to a horror genre, அந்த இமர்சிவ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது வந்து வெரி இம்பார்ட்டண்ட். எப்படி வந்து ஒரு ஆடியன்ஸ்க்கு வந்து அந்த ஹாரர் இதில் வந்து டு த அதர் சைட் ஆஃப் த டார்க் வேர்ல்டு அதை வந்து எப்படி வந்து நம்ம கொண்டு போயிட்டு அவங்க வந்து இங்கே இருக்கோமா அடுத்த உலகத்தில் இருக்கோமா அது வந்து யாருக்கும் தெரியாது எப்படி இருக்கும்னு. அந்த அந்த இமேஜினேஷனை வந்து ரியாலிட்டிக்கு எப்படி கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது தான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட். ஸோ when the படம் வந்து ஆரம்பித்து முடிக்க சொல்ல வந்து அவங்களுக்கு வந்து லைக் அந்த இமர்சிவ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஸோ தட் இஸ் லைக் ஒன் ஆஃப் த மெயின் திங்ஸ் அரவுண்ட் ஹாரர் மூவிஸ்.